السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنفقوا مما رزقناكم، صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபிறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த புனிதமான நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழும் கொஞ்ச காலங்களில் நல்ல அமல்களை புரிந்து இல்லாதோருக்கு வழங்கி இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்வதைத்தான் அல்லாஹுவும் விரும்புகிறான். நல்ல அமல்கள் செய்வதும், நற்காரியங்களில் நம்மை ஈடுபடுத்துவதும், இல்லாத ஏழை பாணிகளுக்கு கொடுத்து உதவி வாழ்வதும் அல்லாஹ் விரும்புகிற ஒன்று. ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தவைகளிலிருந்து அடுத்தவர்களுக்கு உதவி வாழ வேண்டும். ரப்பு தந்தவைகளுக்கு நன்றி செலுத்தியும் வாழ வேண்டும். இந்த இரண்டும் ஒரு சேர நம் வாழ்வில் ஒட்டி வருமையானால் அல்லாஹ் கொடுத்ததில் பரக்கத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஒருபோதும் அடுத்த மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதினால் நம்முடைய செல்வம் குறைந்து போவதில்லை. அந்த செல்வத்தில் பெருக்கத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பது இஸ்லாம் சொல்லுகிற செய்தி. ஒரு ஆயத்தை குர்ஆனில் பார்க்க முடியும். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல அடுத்தவர்களுக்கு நீ உபகாரம் செய்து வாழ.
நமக்கு ரப்பு என்னவெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறானோ அதை போல் அடுத்தவர்களுக்கும் உபகாரம் செய்து வாழ வேண்டும். நம் தேவைக்கு எவ்வளவோ செலவு செய்கிறோம், ஆனால் அடுத்தவனுடைய தேவைக்காக வேண்டி அவர் வந்து நிற்கிற பொழுது நம் கசானாவே காலியாகிவிட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு நாம் யோசனை செய்கிறோம். அருமையானவர்களே, இந்த துன்யாவில் வாழும் காலத்தில் நாமும் சரி, நம்மை சார்ந்தவைகளும் சரி, அத்துணையும் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. எல்லாம் ரப்புக்கு சொந்தமானது. ரப்பு நமக்கு வழங்கிய செல்வம், ரப்பு நமக்கு வழங்கிய மரியாதை, ரப்பு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடைமை அத்துணையும் அமானிதமானது. நாளை அந்த ரப்பிடத்தில் அதற்காக வேண்டி நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் அவருடைய பொருளாதாரத்தை குறித்து கேட்கப்படுவார். எப்படி சம்பாதித்தாய், எதில் செலவழித்தாய் என்று கேட்கப்படுவார். உண்மையில் ஒருவர் நம்மை பார்த்து நாம் சம்பாதித்து வேர்வை சிந்திய அந்த பணத்தை, அதனுடைய நீக்கு போக்கை பற்றி ஒருவர் நம்மிடத்தில் விசாரிக்க வந்தார், நாம் அவரை எதிர்கொள்ளும் முறை எப்படி இருக்கும்? நான் சம்பாதித்ததை விசாரிப்பதற்கு நீ யார் என்று கேட்போம். அதில் உனக்கு என்ன உரிமை என்று அவரை பார்த்து கேட்போம். ஆனால் நாளை மறுமையில் ரப்பை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம் நாவு ஒத்துழைப்பதில்லை. அப்படி கேட்பதற்கு நம்முடைய நாவு எழப்போவதும் இல்லை. அப்படியானால் அத்துணையும் ரப்பு தந்தது, எதுவுமே நமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது நாம் ஒட்டு துணி இல்லாமல் பிறந்தவர்கள் என்கிற ஞாபகம் மரணம் வரையிலும் நமக்கு இருக்க வேண்டும். ஒட்டு துணி இல்லாமல் தாயினுடைய அந்த கர்ப்ப அறையிலிருந்து நாம் வெளிவந்த நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் பிரிவோம். நம்முடைய அவுரத்தை மறைப்பதற்காக வேண்டி வெள்ளை உடை நமக்கு உடுத்தப்படுமே தவிர இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் நம்மோடு வரப்போவதில்லை. நாம் வேர்வை சிந்திய சம்பாத்தியங்கள் பொருளாதாரம் என்று சொல்லி நம்மோடு அதையும் சேர்த்து அடக்கம் செய்யப்படுவதில்லை. காரணம், இந்த உலகமும் இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த பொருட்களும் அத்துணையும் ரப்புக்குரியது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு செலவு செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லும் போது ஓ பொருளாதாரத்திலிருந்து நீ செலவு செய்ய சொல்லல. நீங்க குர்ஆன்ல சொல்லிருக்கானா? இல்ல, வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உனக்கு தந்தல்லப்பா, அதுல இருந்து நீ செலவு செய்ய சொல்றான். அப்பவே நாம விளங்கணும், அல்லாஹ் எவ்வளவு தூரம் அதை உரிமை கொண்டாடுகிறார். உனக்கு சொந்தமானதல்ல. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான். அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு விசாலத்தை கொடுப்பான், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை கொடுப்பான். ஆக சுருக்கமாக அருமையானவர்களை, இந்த உலகத்தில் வாழுகிற நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். நாம நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில இருந்து கொஞ்சத்தை இன்னொருத்தருக்கு செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரம் குறைந்து போய்விடும். அதனுடைய நாம் தேக்கி வைத்திருக்கிற அந்த பொருளாதாரம் குறைந்து போய்விடும் என்று நினைக்கிறோம். உண்மையில் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ஊற்றை போல, எப்படி கிணற்றில் தண்ணீர் நாம் இறைக்க இறைக்க தண்ணீர் ஊற்றெடுத்து வருகிறதோ, இதை போலத்தான் நாம் கொடுக்க கொடுக்க ரப்பு நமக்கு தந்து கொண்டே இருப்பான். பொருளாதாரத்தினுடைய பெருக்கத்தை பற்றி இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், அதை தேக்கி வைப்பதனால் பொருளாதாரம் பெருக போவதில்லை, அடுத்தவர்களுக்கு நீ கொடுத்து பார்ப்பதனால் ரப்பு அந்த பொருளாதாரத்தில் பெருக்கத்தை தருவார். வரலாற்றில் ஒரு நிகழ்வை பார்க்கவில்லை. ஷாஹி திருமானி ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். இவர் வாழ்ந்த பகுதியில் ரொம்ப கட்டுக்கோப்போட அந்த சமுதாய மக்களை ரொம்ப ஒழுக்கத்தோடு நடைமுறைக்கு அவர் ஆளாக்கி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற எண்ணம் இவருடைய உள்ளத்தில் அலைமோதி கொண்டே இருந்தது. என்னத்தான் அரசராக பேரரசராக இருந்தாலும் அல்லாஹ் என்கிற சிந்தனையும் அச்சமும் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்ததினால்
தன்னுடைய அரசவையை துறந்து விட்டு எல்லா மக்களுக்கும், ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு உதவ ஆரம்பித்தார். மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பதை போல அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளும் அப்படியே தன்னுடைய தகப்பனாருடைய வழியிலேயே பின்பற்றி வந்தார். ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வந்தார். ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லா என்கிற அந்த அரசருடைய மகளாருடைய திருமண வயதை ஒட்டிய போது அவருக்கு எங்கிருந்தெல்லாமோ ஆலோசனை வர துவங்கியது. மன்னர்கள் தன்னுடைய மகனை கட்டி கொடுப்பதற்காக வேண்டி, அந்த பெண்ணை எடுப்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்து வந்தார்கள். எல்லாம் வேண்டாம் என்று வைத்தார் ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லா. அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய மகளுக்கு நான் பார்க்கிற மகனார் அவன் 5 நேர தொழுகை உள்ளவனாக, நல்லொழுக்கம் உள்ளவனாக, நோன்பு நோற்பவனாக, ஏழையாக இருந்தால் போதும் என்றால் அந்த ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லா. உண்மையிலேயே இந்த வார்த்தை ஒருத்தருடைய வாயில் அவ்வளவு சீக்கிரம் வராது. தன்னுடைய மகளுக்கு பார்க்கிற மகனார் அந்தஸ்துடையவனாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார், பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இப்படி ஒரு வார்த்தை வர வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு தூரம் ரப்போடு நெருக்கமாக இருந்திருப்பார். தன்னுடைய மகளுக்கு ஒரு ஏழை எளியவனை பார்த்தார். திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மகளை அந்த கணவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த கணவனோடு தன்னுடைய மகள் மனைவியாக கடந்து வீட்டுக்கு செல்லும் போது அங்கே அவர் பார்த்த முதல் காட்சி, ஒரு ரொட்டி துண்டு இருப்பதை பார்க்கிறார். அந்த புதுப்பெண் ஒரு ரொட்டி துண்டு வீட்டில் இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த அம்மா கேட்டாங்க, இந்த ரொட்டி துண்டு ஏது, எங்கிருந்து, ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த புது மாப்பிள்ளை சொல்லுவார், நான் நேற்று இரவு இதை சாப்பிட்டுட்டு மீனை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். இன்னும் ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லாவுடைய மகளார் சொல்லுவார், உங்களோட நான் வாழ்றதுக்கு, என்னோட நீங்க வாழ்றதுக்கு சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். உடனே அந்த புது மாப்பிள்ளை சொல்லுவார், நான் ஆரம்பத்திலே நினைச்சேன் ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நம்ம கூட வாழ போகுதா, ஒரு அரசருடைய மகன் நம்மோடு வாழ போகிறாளா, சாத்தியமில்லை என்ற எண்ணம் எனக்கு இருந்தது, அது உறுதியாகி விட்டது என்று சொன்னார். ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லாவுடைய மகளார் சொல்லுவார், உண்மை அதுவல்ல, பிரச்சனை அதுவல்ல. நீங்கள் சிந்தித்து பாருங்களேன், இந்த ரொட்டி துண்டை நீங்கள் இங்கே தேக்கி வைத்தீர்கள். நேற்றைய இரவு இந்த ரொட்டி துண்டை தின்றுவிட்டு இதனுடைய மிச்ச பகுதியை நீங்கள் இங்கே வைத்திருக்கும் போது இந்த ரொட்டி துண்டுக்காக வேண்டி ஏங்கிய எத்தனை வயிறுகள் நேற்றைய தினம் காலியாக இருந்தது. இதை இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் அவர்கள் அதை உண்டு பசியா இருப்பார்களே, அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்குமே. மாறாக இதை மறுநாள் தின்பதற்காக வேண்டி நீங்கள் இங்கே தேக்கி வைத்திருக்கிறீர்களே, இதனால் என்ன நேரும்? உங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவுதான் வருமே தவிர ஒருபோதும் முன்னேற்றம் வரப்போவதில்லை என்று ஷாஹி கிர்மானி ரஹிமஹுல்லாவுடைய மகளார் சொன்ன போது வெக்கத்தில் தலை குனிந்து நின்றார் அந்த புது மாப்பிள்ளை. உடனே இருந்த ரொட்டியை எடுத்து கொண்டு போய் வெளியே வேறொரு ஏழைக்கு கொடுத்து விட்டு திரும்புவார். அருமையானவர்களை, கொடுக்கிற செல்வம் ஒருபோதும் நம்முடைய பொருளாதாரத்தை குறைப்பதில்லை. நாம் கொடுக்க கொடுக்க ரப்பு நமக்கு தந்து கொண்டே தான் இருப்பான். குர்ஆனில் ஒரு வசனம் உண்டு, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபு. ஒருத்தர் ஒரு பொருளை அவருடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவன் செலவு செய்த அந்த பொருளுக்கான பிரதிபலனை இந்த உலகத்திலேயோ நாளை மறுமையிலோ கொடுக்கத்தான் போகிறார். நாம் ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுத்தா சில நேரங்களில் துன்யால் அல்லாஹ் தஆலா 5000 ரூபாய் தந்துடுவான். நாம் ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் தஆலா அந்த 100 ரூபாவாக நமக்கு துன்யாவிலேயே சில நேரங்களில் தந்து விடுவான். அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய பொருளாதாரம், அல்லாஹ் நமக்கு வழங்கியவை, அதிலிருந்து கொடுப்பதினால் ஒருபோதும் ரப்பு நமக்கு குறைக்கப் போவதே இல்லை. வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கலாம். எத்தனையோ மேன் மக்கள் அவருடைய பொருளாதாரத்தை நாம கொஞ்சம் தான் தேக்கி வைப்போம். நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும், ஒரு 10 வருஷத்துக்கு வேணும் வைப்போம். இது நம்முடைய ஈமானை பொறுத்தது. எனவே இருப்பதையெல்லாம் கொடுத்து முடிப்பதற்கும் இஸ்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் கொடுக்காமல் தேக்கி வைப்பதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இருப்பதிலிருந்து அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும். ஏழை யார் தெரியுமா? நம்மள்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது தேவை இருக்குது கொடுக்கணும் கேட்கிறான் தெரியுமா? உண்மையிலே இவன் ஏழை இல்லைங்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அந்த ஏழை. யார் தெரியுமா ஏழை? தன்னுடைய பொருளாதார குறைவை வெளியில் காட்டாமல்,
நல்ல ஆடையை உடுத்தி இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு நடமாடுகிறான் தெரியுமா, இவன் தான் உண்மையான ஏழை. அவனை தேடி கொடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இவன் வசூல் கேட்கிறவன் எப்போ வசூல் பண்ணி பெரிய சாக்கில் எங்கேயா மறைச்சு தான் வச்சிருப்பான். ஆனால் உண்மையான ஏழை அவனுக்கு இல்லாததை வெளியில் காட்ட மாட்டான். அவனை தேடி கொடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி ரொம்ப பலகீனமான சஹாபி, விழி பிதுங்கி கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்து போய் ஒரு வழி இல்லாமல் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபியிடத்தில் வந்து சஹாபி பெண்ணிடத்தில் வந்து எனக்கு தேவை இருக்குது, பணம் கடன் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பார். சஹாபியோட பேர் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், என்ன எதுவுமே இல்லை, இப்போ என்ற ஒரு 10,000 தீனார் அல்லது திர்ஹம் இருந்தா உடனே நான் அதை அவனுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னார். இந்த சஹாபி சரி சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்க. அபூ ஹனீஃபா இமாமிட்ட கொஞ்சம் பேர் வந்து பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொன்னோன்னா அபூ ஹனீஃபா இமாம் தன்னுடைய இடது பக்கத்தில் இருந்த பொருளாதாரத்தை இடது கையை கொண்டு எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வாங்கினவங்க சொன்னாங்க, நீங்க இடது கையில கொடுக்குறீங்களே வலது கையில கொடுக்க வேண்டியதானே. அபூ ஹனீஃபா இமாம் அவங்க சொன்ன பதில், இந்த கை இங்க போறதுக்குள்ள மனசு மாறிட்டா, இந்த வலது கை இங்க போறதுக்குள்ள மனசு மாறிட்டா, அதனால தான் உடனே எடுத்து கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். 10,000 திர்ஹம் என்னிடத்தில் இருந்தால் உனக்கு கொடுத்திருப்பேன். அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாட்ட எதுவுமே இல்லை. முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவர்கள் அப்படி வெறும் கையோடு திரும்புகிறார்கள். போன மாத்திரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10,000 திர்ஹம் அன்பளிப்பாக ஆயிஷா நாயகத்திடத்தில் வருகிறது. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். மனம் மாறாத ஆயிஷா, மனம் கோணாத ஆயிஷா, பொருளாதாரத்தை பார்த்தவுடன் மயக்காத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை, என் ரப்பு என் வார்த்தையை துரிதமாக சோதிக்கிறான். நான் 10,000 திர்ஹத்தை கொடுப்பேன் இருந்தால் என்று சொன்னதை என் ரப்பு கபூல் செய்துவிட்டு எனக்கு 10,000 உடனே தந்திருக்கிறான். அடையுங்கள் முன்கதிரை என்று சொல்லி சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையில் வந்த 10,000 திர்ஹத்தை கொஞ்சமும் யோசிக்காமல், தனக்காக கொஞ்சமும் மாற்றாமல் அப்படியே கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறது வரலாறு. அருமையானவர்களை, இது மேன்மக்களுடைய சிந்தனை, இது மேன்மக்களுடைய சதக்கா. அவர்கள் தங்களுக்காக வேண்டி எதையும் மாற்றி வைக்கவில்லை, அடுத்த நேர உணவுக்காக வேண்டி எதையும் எதிர்பார்க்கவில்லை. ரப்பு தருவான் என்கிற ஒரே சிந்தனை. அந்த ஈமானுக்கு நம்ம போனோம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் சிரமப்படும். நாம் அவ்வளோ தூரம் ஈமானுக்கு போகாட்டாலும் நம்ம ஏழைகள், நம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், நமக்கு தெரிந்த குடும்பத்தில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கு. இந்த மஹல்லாவை எடுத்துக்கொண்டால் வெளியில் சொல்ல முடியாமல் கடனில் மூழ்கி இருக்கிற எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் படிப்பு செலவுக்கு இல்லாமல் வழி இல்லாமல் தவிக்கிற ஏழைகள் உண்டு. குமரை கரை சேர்க்க முடியாமல் தினந்தோறும் கண்ணீரை கடலாக்குகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அவர்களை பார்த்து தேடி அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டியது பொருள் இருப்பவர்கள் மீதான கடமை. நாளையப்போ அதை குறித்து கேள்வி கேட்பான். மிம்மன், எங்கிருந்து நீ சம்பாதித்தாய், எதிரை நீ செலவழித்தாய். எனவே அருமையானவர்களை, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிற நல்ல எண்ணம் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி கொடுத்தா நமக்கு வறுமை வந்துடும் நினைச்சா, வறுமை வரும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா ஷைத்தான் நம்ம கூட இருக்கிறான்னு நினைக்க வேண்டியதான். குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. வறுமையை கொண்டு பயம் காட்டுபவன் யார் தெரியுமா? ஷைத்தான் தான் பயம் காட்டுவான். நாம ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தோம்னு சொன்னா நம்ம பொருள் குறைஞ்சிரும், நமக்கு வறுமை வந்துடும் என்று நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது என்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, ஷைத்தான் உன்னை பயம் காட்டுகிறான். அதே நேரத்தில் வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபضلا, உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து சொன்னா அது ரப்பு கொடுக்கிற சீதேவித்தனம். ரப்பு மக்ஃபிரத்தை, அதனால் பாவ மன்னிப்பை நாடுகிறான், இன்னும் பொருளாதார செழிப்பை தருவான். அருமையானவர்களே, செல்வம் இருப்பவர்கள் கொடுக்கிறவர்கள் அல்லது கொடுப்பதற்கான எண்ணம் வந்து கொடுக்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் தடுமாற்றம் அதில் ஏற்படுகிறது என்றால் கொஞ்சம் நம்ம நினைக்க வேண்டியது தெரியுமா? நமக்கு பொருளாதாரம் தரக்கூடிய ஒன்றிய கஜானா இருக்குது, அது நம்ம கஜானா இல்லை. இந்த உலகத்துக்கே ரிசுக்கை கொடுக்கும் அவனுடைய கஜானா.
சையதுனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திமிங்கலத்தை, அல்லாஹ் எனக்கு நீ இந்த நேரத்தில், இந்த மதிய நேரத்தில் நான் இந்த கடல் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த வாய்ப்பை தான். ரப்பு சொன்னா, சுலைமான் முடியாதுன்னா, உங்களால முடியாது, யா அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உணவெல்லாம் ஒரு காடு நிறைய வனாந்தர பூமியிலே அவர்கள் நிறைத்து தயாராக்கி வைத்தார்கள். ஒரே ஒரு கடல் ஜீவி தான் வந்தது, மொத்த உணவையும் உண்டது. சுலைமான் நபியை பார்த்து கேட்டதான், யா சுலைமான் இவ்வளவுதானா கேட்டதான், யா சுலைமான் இவ்வளவுதானா உணவு? ரப்பு எனக்கு ஒரு நேரம் தருவதில் காவாசு கூட நிரம்பலையே சுலைமான் நபி அவர்களே, அருமையானவர்களே. அந்த ரப்பினுடைய கசானாவில் இருந்து தான் நமக்கு பொருளாதாரம் வருது. அவருடைய கசானா ஒன்றும் சுருங்கியதும் அல்ல, கஞ்சத்தனம் உள்ளதும் அல்ல, வற்றி வறண்டு போகிற கிணற்றை போன்றதும் அல்ல. அந்த ரப்பினுடைய கசானா விசாலமான கசானா. நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவருடைய கசானாவை நினைத்தால் நம்முடைய பொருளாதாரமும் அப்படித்தான் இருக்கு. நம்முடைய எண்ணத்தை விசாலமாக்கி கொண்ட ரப்பனுடைய கசானாவை நினைத்தால் அந்த ரப்பு நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். பொது நலத்தோடு வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் ஒரு கஷ்டப்படுபவரை பார்த்தால் நம்மால் என்ற உதவி அவருக்கு கொடுத்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஃபஸ அன் அஹீஹி குர்பத்தன் மின் குரபித் துன்யா. துன்யாவில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை அகற்றினால், நஃபஸல்லாஹு, அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நாளை மறுமையில் நீக்குவார். ஒரு ஏழை எளியவனுக்கு ஒருவன் கொடுத்து வந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுக்கு விசாலத்தை கொடுப்பார். எத்தனையோ குடும்பங்கள்ல இருந்து சில நேரங்கள்ல தொலைபேசியில் அழைப்பாங்க, நான் இந்த மஹல்லால இருக்கிற ஆலிம்சா, அந்த மஹல்லா வாசிகிட்ட சொல்லக்கூடாதா, எனக்கு இன்னும் தேவை இருக்கு, வெளியில கேட்கறதுக்கு கொஞ்சமா இருக்குங்கிறான். இன்னைக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமே இதுதான். நான் அந்த மஹல்லால வசிக்கிறேன், எனக்கு இன்னும் தேவை இருக்கு, ஆனா என்னை யாருமே கண்டுகிறது இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டும். மதீனாவில் அன்சார் சஹாபருடைய வேலை என்ன தெரியுமா? அன்சார் சஹாபிகளுடைய வேலை மதீனாவில் ஈத்தப்பட தோட்டங்கள் இருந்து அவர்கள் காய்கள் பறிக்கிற அந்த நாட்கள் வந்துவிட்டால் அதை பறித்து தங்களுக்கு கொஞ்சம் எடுத்து விட்டு மீதத்தை மதீனா மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து தொங்க விடுவார்கள். ஏழை எளிய சஹாபாக்கள், முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அதிலிருந்து உண்ணுவார்கள் என்கிறது வரலாற்று செய்தி. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்துக் கொண்டு வந்து பள்ளிவாசலில் தொங்க விடுகிறார்கள். பொதுநலத்தோடு வாழ்ந்தார்கள். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செய்தி, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தளத்தில் இருக்கிற காலத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம், ஏதாவது செய்யக்கூடாதா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ் பொருளாதாரத்தை தருவான். எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. திடீர்னு மறுநாள் பார்த்தா ஒரு பெரிய பொருளாதார செழிப்போடு ஒரு ஒரு பட்டாளத்தை போல ஒரு வியாபார சரக்குகள் மதீனாவிற்குள்ளாக நுழைந்து வருகிறது. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில கொண்டு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சாதாரணமான ஆள் இல்லை. உஸ்மான் கனி, பணக்கார உஸ்மான் தான் அவனுக்கு பேரு அரபியில. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார சரக்குகளோடு மதீனத்து மண்ணை வந்து தொடுகிறார்கள். இந்த செய்தி அப்படியே மதீனா ஃபுல்லா பரவுது. மதீனாவுடைய வியாபாரிகள் எல்லாம், சரக்குகள் வாங்குகிற வியாபாரிகள் எல்லாம் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு முற்றத்தில் வந்து நிற்கிறார்கள். யா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஏதோ வியாபார பொருளா கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்வாசலா கொண்டு போய் மைதானத்தை அப்படி திறந்து காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் பார்த்த வியாபாரிகளுடைய கண்ணு அப்படியே ஆச்சரியத்துல விரிந்து போகுது. ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பொருளை எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நாங்கள் வாங்கிக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, என்ன கொடுப்பீங்க? நீங்க வாங்கினதுல இருந்து ஒரு 20% நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை முடியாது. சரி விடுங்க, ஒரு 40% கொடுக்குறோம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை முடியாது. சரி விடுங்க, மதீனாலே நாங்க வாங்காம வேற யார் வாங்க போறா? வியாபாரிகள் நாங்க தானே இதை வாங்கணும். மதீனாவில் வேற எந்த சந்தையில கொண்டு போய் நீங்க விற்க போறீங்க? எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமா இருக்குமே. சரி விடுங்க, 50% கூட்டி தரம் கொடுங்க.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு தேவையில்லை, நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். வந்த வியாபாரிகள் சொல்வார்கள், எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? நான் 10 மடங்கு எதிர்பார்க்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கும் இந்த சரக்கிலிருந்து 10 மடங்கு எதிர்பார்க்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்து வியாபாரிகள் ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தார். 10 மடங்கு இந்த மதீனால யாருமே வாங்க போறா? நாங்க கிளம்புறோம் சொல்லி பொடியை தட்டி தூசியை தட்டி கிளம்பும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரிகளை எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு கொஞ்சம் நில்லுங்கண்ணா, நின்றுட்டு சொன்னார்கள், இந்த பொருளை நான் 10 மடங்குக்கு விற்பேன். யாரிடத்தில் தெரியுமா? என் ரப்பிடத்தில். பஞ்சத்தில் இருக்கிற மதீனத்து மக்களுக்கு நான் இதை விநியோகம் செய்ய போகிறேன். நான் யாரிடத்திலும் பணம் வாங்கவில்லை, என் ரப்பிடத்தில் மாத்திரம் இதற்கான கூலி எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரம்மாண்டமான அந்த வியாபார சரக்குகளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் அத்தனை மதீனத்து மக்களுக்கு கொடுத்தார். வரலாற்றில் பார்க்க முடியும், தேடி தேடி கொண்டு கொடுத்தாங்க. சில பேர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், சில பேர்களுக்கு தேடி கொண்டு போய் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வியாபார பொருட்களை அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அவருடைய பசியை ஆற்றினார்கள். என்ற போது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து மக்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வார்த்தை பலித்தது, துஆ கேட்டோம், அல்லாஹ் உங்களுக்கு நசீபை தந்தார். அருமையான சகோதரர்களே, எனவே இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். அதிலும் குறிப்பாக பொது நலம் நமக்கு ரொம்பவே தேவை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யாராவது உதவ மாட்டாங்களான்னு எண்ணுறோமா இல்லையா? இதை போல எத்தனை ஏழை மக்கள் எண்ணுவார்கள், எத்தனை வயோதிகர்கள் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறார், வயோதிகத்தான் வயது முதிர்ப்பினால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறார், எத்தனோ நல்ல திடகார்த்தமானவர்கள் தன்னுடைய நோயின் காரணமாக வீட்டிலேயே முடங்கி போயிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த எத்தனை பேர்கள் உண்டு, அவங்களுக்கு உதவலாம். எத்தனை விதவை பெண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிற எத்தனை ஏழை விதவைகள் உண்டு, அவர்களுக்கு உதவலாமே. நம் வீட்டு பக்கத்து வீட்டில் கூட ஒரு நேரம் உணவு இல்லாமல் அல்லது ஒரு நேரம் நல்ல உணவு உண்ணுவதற்கான வழி இல்லாமல் இருக்கிற எத்தனை ஏழைகள் நம்முடைய மஹல்லாக்களில் உண்டு, அவர்களுக்கு உதவலாமே. அருமையானவர்களை உதவுவதினால் அல்லாஹ் செழிப்பை தான் தருவானே தவிர ஒருபோதும் அல்லாஹ் நமக்கு குறைவை தரமாட்டான். இந்த சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும், மரணம் வரையிலையும் தொடர வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான சிந்தனையையும் எண்ணத்தையும் பொருளாதார வசதியையும் அல்லாஹ் நமக்கு தந்து எப்போதும் நம்முடைய கரத்தை மேலோங்க செய்து அல்லாஹ் நம்மை இஸ்ஸத்தோடு வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.